அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைத்தானா இது. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே முன்ன நினைக்கையில. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே முன்ன நினைக்கையில. நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் ரசிச்சிருந்தேன் சின்ன மணி குயில அடியே முன்ன நினைக்கையில. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே முன்ன நினைக்கையில. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே முன்ன நினைக்கையில. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே முன்ன நினைக்கையில. யோ பழனிசாமி, யோ பழனிசாமி குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையாயா? நீ வேணா டிராயர் திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பெருசாக வேலை பாரு. யோ மாச கடைசியா ஓர அடிக்கிறதீங்க ஒட்டு போடுறதீங்க இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா? ஆறுமுகம் எந்திரி, ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல. அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்கேன். நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. எழுந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்க. போயா தண்டம் உட்காருங்க. போயா போடா போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயோ அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தம் தானே. சரிங்க, அப்ப வர இருங்க கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட் எல்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே 3 ஆப்ரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேணும். சே முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா. ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாய் காணோம்? அட நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு?
காசு வீட்டுல நிறைய இருக்கு. அது ஒரு பரலாங்க போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் 2 காபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லு. இவனுக்கு காபி வேற அழகுதுங்களா? போடா. ஏய், கத்திரி சிகரெட்டு 1 பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே முழு நூல் 2 வாங்கிக்க. ஏய், நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். முழு நூல் வந்தோடனே தைச்சிடுறேன். அவங்க பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. பாபு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாடி. வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, போனியே ஊத்திட்டு வரக்கூடாது. ரோட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கடி. பாபுக்கு தானே தண்ணி ஊத்த போனேன், நீ ஏன் ஆம்பளைங்களை பாக்குற? ஏய் போடினா. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா, சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. அம்மா, நான் தண்ணிக்கு போயிடுறேன். 6 மணிக்கு தானே தண்ணி வரும், 5 மணிக்கே போறியே. ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும். இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன். என்ன ஒரே சந்தோஷம்? ஒண்ணுமில்ல. இல்ல, 6 மணிக்கு தான் தண்ணி வரும், 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல, தண்ணி வர நேரமாகும், குடத்தைங்க வச்சுட்டு போலாம் வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தைங்க வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா? சரி, அப்புறமா வரேன். இப்படி ஒரு கூத்திங்க நடக்குதா? ஏய், அந்த புள்ள அங்க எதுக்கடா வந்துட்டு போகுது? அது தண்ணி எடுக்க வந்துச்சு. ஏண்டா காதுல பூச்சி தீர்க்கிறேன்னு நினைக்கிறியா? ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வர்றதுக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை? அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை? வந்து என்னடா வந்து போய் வந்ததுதான் நான் கேக்குறேன். ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட? யார் சொன்னது? யார் சொன்னத? அந்த புள்ள தம்பியோட சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டானா? இரு, நீ ரவ் பண்றது, ஊரை சுத்துறது எல்லாம் பொம்மா வரவட்டி சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர். ஏப்பா, நீ மாத்திரம் செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தியல்ல, நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டுனல்லப்பா. சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன். பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும், தெரியுதா? ஆமா, கதவு திறந்து வைக்கிறேன். காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத. மத்தியானம் சினிமாவுக்கு போகலான்னா மாட்டேங்கிற. சரி, சாயங்காலம் பார்க்கலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிற. அட அட்லீஸ்ட் ஸ்கூல் விட்டு வர வழியிலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிற. இப்படியே இருக்குல எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்க? ஏய், ஒண்ணுதானே, பதில் சொல்லு.
சொல்லிட்டியா? இங்க பாரு. ஏய், 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 என்னாச்சு உனக்கு? இங்க பாரு, இங்க பாரு. எனக்கு கோவம் வரும். ஏய், எதுக்கு அழுகுற? ஆ? இங்க பாரு, எதுக்காக அழுகுற நீ? ஆ? எதுக்காக அழுகுற? நீங்க என்ன மறந்துடுவீங்களா? என்ன ஏமாத்திடுவீங்களா? உனக்கு என்ன பைத்தியம்? என் கூட படிக்கிற பொண்ணு ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ணான். அவளு சினிமாவுக்கு எல்லாம் கூட்டு போனான். கடைசியில என்னென்னமோ பண்ணிட்டு அவளை இப்ப பார்க்க கூட இல்ல. பைத்தியம், முதல்ல கண்ணை தொட, கண்ணை தொட. இங்க பாரு, இங்க பாருங்க. ஒருத்தன் அப்படி பண்ணா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்களா? அவன மாதிரி நீங்களும் சினிமாவுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம் எல்லாம் கூப்பிடுறீங்க. ஐயோ ராமா, இங்க பாருங்க. உன் தலை மேல சத்தியம், உன்னை ஏமாத்த மாட்டேன், உன்னை எங்கேயும் கூப்பிட மாட்டேன். போதுமா? இப்ப கூட நீ போக சொன்னா போயிடுறேன். போட்டுமா? அப்படின்னா முதல்ல கண்ணத்தோட, கண்ணத்தோட. ஒரு 5 பைசாக்கு தான் சிரியே. சிரிக்காட்டு போது தாயே, நீ அழாம இருந்தா அதுவே போதும். என் கை, கைய விடு. ஏன் கைய விட்டா என்ன? கைய விட்டா என்ன? நீங்க தொடுவீங்க. ஏன் தொட்டா என்ன? தொட்டா என்ன? நீங்க ஆம்பள, இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க. அப்புறம் 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 மண்ணங்கட்டி. ஏய், ஏய், நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, இங்க பாரு. ஏய்,